வணக்கம் சிஸ்டிக் யூடியூப் சேனல் நேயர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான சந்திரயான் 3 மற்றும் தேசிய விண்வெளி தினம் குறித்த மிக முக்கியமான குறிப்புகளினுடைய எளிய மற்றும் கவரக்கூடிய தொகுப்பு நம்ம இங்கே பார்க்கலாம். தேசிய விண்வெளி தினம் தோற்றம் நேஷனல் ஸ்பேஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 அன்று தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2023 ஆண்டில் இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். முதல் விண்வெளி தினம் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2024 அன்று டச்சிங் லைவ்ஸ் வைல் டச்சிங் த மூன் இந்தியா ஸ்பேஸ் சகா என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 23, 2026 அன்று இந்தியா தனது 3வது தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாடுது. சந்திரயான் 3 விண்கலம் 14 ஜூலை 2023 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM-3M4 ராக்கெட் மூலமா ஏவப்பட்டது. இது ஆகஸ்ட் 23, 2023 அன்று நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த திட்டத்தினுடைய லேண்டர் விக்ரம் அப்படின்னும் ரோவர் பார்த்திங்கன்னா பிரக்யான், அதாவது 26 கிலோ எடையுள்ள ரோபோட்டிக் ரோவர் அப்படின்னும் பெயரிடப்பட்டுள்ளன. நிலவின் தென்துருவ பகுதிக்கு, அதாவது சவுத் போல்னு சொல்லுவாங்க, சென்ற உலகின் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்குது. நிலவின் மென்மையான தரையிறக்கத்தை, அதாவது சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றிகரமாக நிகழ்த்திய 4வது நாடு அப்படின்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 4வது இடம் இந்த சாஃப்ட் லேண்டிங்கில். சந்திரயான் 3 நிலவில் தரையிறங்கிய இடத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிவசக்தி புள்ளி, அதாவது சிவ் சக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா சிவ் அப்படின்றது இந்திய விஞ்ஞானிகளுடைய அந்த உறுதியையும், சக்தி அப்படின்றது அறிவியல் துறையில் பெண்களினுடைய பங்களிப்பையும் குறிக்குது. இந்த பெயரை சர்வதேச வானியல் ஒன்றியம் IAU அப்படின்னு சொல்லுவாங்க. அது மார்ச் 2024 அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்குது. தென் துருவத்தில் உள்ள அந்த இருண்ட பள்ளங்களில் உறைந்த நீர் இருக்க வாய்ப்புள்ளது. இது எதிர்கால விண்வெளி மனித பயணங்களுக்கும் எரிபொருள் மற்றும் ஆக்சிஜன் தயாரிப்புக்கும் மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரக்யான் ரோவர் நிலவினுடைய மண்ணை ஆய்வு செஞ்சு சல்ஃபர், அலுமினியம், இரும்பு, டைட்டானியம் போன்ற தனிமங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்குது. அதே மாதிரி நேரடியாக நீர் அல்லது பனி கண்டறியப்படவில்லை அப்படின்னாலும் நிரந்தரமாக நிழல் படிந்த நிலவு பகுதியில் உறைந்த நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய புரிதலை இந்த திட்டம் மேம்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். போட்டித் தேர்வு சம்பந்தமான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.